கார் மோதிய விபத்தில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த இளைஞர். வழக்கிலிருந்து தப்பிக்க சினிமா பாணியில் மோசடி செய்த நபர்கள் சிசிடிவியால் சிக்கிய பின்னணி. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள வடக்கு ஆவாரங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் 29 வயதான ரவி ராஜ்குமார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் தூத்துக்குடியிலிருந்து குறுக்கு சாலை ஜங்ஷன் பகுதியில் கடந்த 22ஆம் தேதி சென்று கொண்டிருந்தார். அப்போது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத கார் ஒன்று மோதியதில் ரவி ராஜ்குமார் இருசக்கர வாகனத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விபத்து பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சியை வைத்து விசாரணை நடத்தியதில் விபத்தை ஏற்படுத்திய கார் மஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்பவரது கார் என தெரிய வந்தது. இதையடுத்து அவரை போலீசார் தேடிய நிலையில் அவர் கீழ் ஈரால் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நின்றபோது கைது செய்தனர். இதையடுத்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் அந்த கார் தற்போது தன்னிடம் இல்லை என்றும் அதனை சோலைச்சாமி என்பவரிடம் விற்பனை செய்துவிட்டதாகவும் கூறியுள்ளார். இதையடுத்து சோலைச்சாமியை பிடித்து விசாரித்த போது மொத்த உண்மையும் அம்பலமானது. விபத்தை ஏற்படுத்திய தர்மராஜ் அந்த பகுதியில் ஜோதிடம் குறி சொல்லி வந்ததால் அவரை சாமியார் தர்மராஜ் என்றே அந்த பகுதி மக்கள் அழைத்து வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 1 ஆண்டுக்கு முன் சோலைச்சாமியிடம் டாடா ஜெஸ்ட் காரை வாங்கியுள்ளார். இந்த காரில் கடந்த 22ஆம் தேதி குறுக்கு சாலையில் தர்மராஜ் சென்றுள்ளார். அப்போது ஏற்பட்ட விபத்தில் ரவி ராஜ்குமார் உயிரிழந்துள்ளார். இதனால் பதற்றமடைந்த சாமியார் தர்மராஜ் சோலைச்சாமியிடம் இதுகுறித்து கூறியுள்ளார். இதையடுத்து இதிலிருந்து தப்பிக்க இருவரும் திட்டம் போட்டுள்ளனர். அதன்படி காரை விபத்து ஏற்படும் முன்பே தன்னிடம் விற்றுவிட்டதாக எழுதி கொடுத்துவிடு என்றும் அதன்பின் இதிலிருந்து ஆட்களை வைத்து தப்பித்து விடுகிறேன் என்று சோலைச்சாமி கூறியதாக தெரிகிறது. இதன்படி சாமியார் தர்மராஜ் தனது காரை சோலைச்சாமியிடம் 2,35,000 ரூபாய்க்கு விற்பனை செய்து விட்டதாக கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்துள்ளார். இதன்பின் காரை அவர்களை ஒரு மெக்கானிக் ஷாப்பில் மறைத்து வைத்தது போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து சாமியார் தர்மராஜ் மற்றும் சோலைச்சாமியை கைது செய்த போலீசார் இவர்களுக்கு உதவிய தர்மராஜின் மகன் அருண்குமார் மற்றும் அவருடைய தம்பி சுப்புராஜையும் கைது செய்தனர். மேலும் விபத்தை ஏற்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். விபத்தை ஏற்படுத்தி ஒருவரை கொன்றுவிட்டு சினிமா பாணியில் தப்பிக்க முயன்ற 4 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.